லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 33வது வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 88, 89 மற்றும் 90வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்ம உடம்பு ரொம்பவும் முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி, திசு வளர்ச்சி, திசு பராமரிப்பு, திசு பழுதுபார்ப்பு, ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்களின் உற்பத்தி போன்ற உடம்புல நிகழ்ற வளர்ச்சிதை மாற்றத்துக்கு இந்த புரத சத்துதான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரணமாக ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் புரதச்சத்து தேவைப்படும். உங்க எடைக்கு தகுந்தற்போல புரதச்சத்து தேவைங்கிறத கணக்கிட்டுக்கோங்க. நமக்கு தேவையான முழுமையான புரதச்சத்தையும் அதிக புரதச்சத்து மிக்க உணவுகள் பெரும்பான்மையா அசைவ உணவு வகைகள்ல இருந்துதான் அதிகமா கிடைக்குது. அப்படி இருக்கிற உணவுகள்ல 100 கிராம்ல எவ்வளோ புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில எந்தவிதமான அளவீடுகளோட அடிப்படையிலேயும் இல்லாம அதிகமா புரதச்சத்து இருக்கிற உணவுகளை இந்த வீடியோவுல பார்க்க போறோம். உணவுகள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், அலர்ஜி அப்படிங்கிற ஒவ்வாமை போன்ற பல உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும், உணவுப் பொருட்கள்ல சந்தேகம் இருக்கிறவங்களும் மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற பாலூட்டிகளோட பாலூட்டி சுரப்பிகள் அப்புறம் சிசிலியன் சிஃபோனாபஸ் அனுலாடஸ் அப்படிங்கிற உறுப்புகளால உருவாக்கப்படுற ஒரு புதிதாக பிறந்த தங்களோட குட்டிகளோட உடற்சத்திற்காக சுரக்குற ஒரு வகையான வெள்ளை திரவம்தான் இந்த பால். 250 மில்லி அளவு இருக்கிற ஒரு கப்பு பால்ல ஏறக்குறைய 8 கிராம் புரதச்சத்து இருக்குது. இந்த பால் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு காரணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மாடுலேட்டிங் கூறுகள் அதிகமா இருக்கிறதால இந்த பால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. பாலூட்டிகளால குழந்தை பெற்ற ஆரம்பகால பால், அதாவது சிம்பால் அப்படின்னு சொல்லப்படுற கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்ப வழங்குற ஆன்டிபாடிகள், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி காரணிகளை கொண்டிருக்குது. பசும்பால்ல ஏறக்குறைய 3.2 கிராமும், வெள்ளாட்டு பால்ல 3.1 கிராமும், செம்மறி ஆட்டுப்பால்ல 5.4 கிராம் அளவுக்கான புரதச்சத்து இருக்குது. அது மட்டுமில்லாம இந்த பால்ல அதிக அளவிலான தண்ணீருடன் கொழுப்பு, கால்சியம், கார்போஹைட்ரேட், சர்க்கரை உள்பட வைட்டமின்கள் ஏ மற்றும் டி போன்ற வைட்டமின்களும், ரிபோஃப்ளோவின், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. முட்டை அப்படிங்கிறது ஒரு உயிரினம் தங்களோட குட்டிகளை உருவாக்கும் போது கருமுட்டையில இருந்து தங்களோட வயிற்றுல வச்சு வளர்த்து அந்த உயிரினங்கள் விலங்கு கருவாக மாறி குஞ்சுகளாக மாறுற வரைக்கும் பாதுகாப்பு அரணா விளங்குற ஆர்கானிக் வெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு கரிம பாத்திரமாகும். கோழி முட்டை கோழி குஞ்சுகளுக்கு மட்டுமல்லாம நியூட்ரிசியன்களின் கூடாவும் திகழுதுன்னு சொல்லலாம். மொத்தமான கொழுப்பு மற்றும் எல்டிஎல் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க முட்டையோட மஞ்சள் கருவை உண்பதை தவிர்க்கணும்னும், நீரிழிவு மற்றும் இதய நோய் இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 மஞ்சள் கருக்களுக்கு மேல் முட்டை உட்கொள்வதை கட்டுப்படுத்தவும் மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. ஒவ்வொரு முட்டையில ஏறக்குறைய 6 கிராம் அளவுக்கான புரதச்சத்து உள்பட கொலஸ்ட்ரால், கோலின், பயோடின், வைட்டமின் ஏ மற்றும் பி7, ஆன்டி ஆக்சிடன்ட்கள், லுடின் மற்றும் ஜியாக்சாண்டின் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. தயிரை வடிகட்டுவதன் மூலம் மோர் நீக்கப்பட்டு தடிமனான புரதம் நிறைந்த ஒரு தயாரிப்புதான் இந்த யோகர்ட் அப்படிங்கிறது. வடிகட்டிய தயிரோட பெரும்பாலான நீர் உள்ளடக்கத்தை கொதிக்க வைக்கிறதன் மூலமா செறிவூட்டப்பட்ட பால்ல பால் பவுடர் போன்ற சில சேர்க்கைகளோட சேர்த்து இருந்து தயாரிக்கப்படுது. 100 கிராம் கிரேக்க யோகர்ட்ல ஏறக்குறைய 7 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 6.4 கிராம் கார்போஹைட்ரேட், 4.6 கிராம் சர்க்கரை, 8 கிராம் கொழுப்பு உள்பட வைட்டமின் ஏ, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. லென்டில்ஸ் லென்ஸ் போன்ற குவிந்த உருவத்துல இருக்கிற இந்த லென்டில்ஸ் அப்படிங்கிற பருப்பு வகைகள்ல அதிகளவுல புரதச்சத்து இருக்குது. ஸ்பிலிட் லென்டில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பெரும்பாலும் மேலோடுகள் அகற்றப்பட்ட உடைத்த பருப்பு வகைகள் தான் இந்திய துணைக்கண்டத்தோட உணவு வகைகள்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கிறதுக்கு எளிமையான உணவு பருப்பு வகைகள்தான். 100 கிராம் பருப்புல ஏறக்குறைய 9.02 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 19.54 கிராம் கார்போஹைட்ரேட், 1.8 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து, பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் மற்றும் குறைந்த அளவுல கால்சியம், காப்பர், இரும்பு, பொட்டாசியம், மாங்கனீஸ், ஜிங்க் மற்றும் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. காட்டேஜ் சீஸ் அதாவது பாலாடை கட்டி அப்படிங்கிறது ஒரு மென்மையான சுவை மிகுந்த கிரீமி அமைப்பு கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட சூப் அமைப்புடன் கூடிய ஒரு கர்டுலட் மில்க் அப்படிங்கிற தயிர்பால் தயாரிப்பு ஆகும்.
இது மெதுவான ஜீரணிக்கும் புரதத்தை கொண்டிருக்கிறதால் எடை அதிகரிக்காம இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. 100 கிராம் பாலாடை கட்டியில ஏறக்குறைய 12 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 3.38 கிராம் கார்போஹைட்ரேட், 2.67 கிராம் சர்க்கரை, 4.3 கிராம் கொழுப்பு உள்பட வைட்டமின் இ, கால்சியம், இரும்புச் சத்து, சோடியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. குயினோவா அப்படிங்கிறது ஒரு வருடாந்திர பூக்கும் மூலிகை தாவரமாகும். ஆண்டியன் மற்றும் வடமேற்கு அமெரிக்காவுல தோன்றிய புல் வகையல்லாத கீரை போன்ற அமராந்த் வகை தாவரமான இந்த குயினோவா முதலாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கால்நடைகளுக்கு தீவனங்களாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த குயினோவாவுல உடலால சொந்தமா உருவாக்க முடியாத 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்கிறதாக கருதப்படுது. 100 கிராம் குயினோவாவுல ஏறக்குறைய 14.1 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 64.2 கிராம் கார்போஹைட்ரேட் உள்பட நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ போன்ற வைட்டமின்களும், மாங்கனீஸ், மெக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதிக புரதச்சத்து மிகுந்த உணவுல மிக முக்கிய பங்கு வசிக்கிறது கடல் உணவான மீன்கள்தான். அதிலேயும் டூனா மற்றும் சால்மன் மீன்கள் தான் அதிகமான, அதாவது 100 கிராம் சமைத்த உணவுல 22 கிராம்ல இருந்து 26 கிராம் வரை அளவுக்கான புரதச்சத்தை கொண்டிருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சராசரி மனுஷனோட அன்றாட புரத தேவையில 50ல இருந்து 60% வரையிலான புரத தேவையை பூர்த்தி செய்யுது. 100 கிராம் மீன் உணவுல ஏறக்குறைய 22 கிராம் அளவுக்கான புரதச்சத்து உள்பட கால்சியம், டி மற்றும் பி2 அப்படிங்கிற ரைபோஃப்ளேவின் போன்ற வைட்டமின்கள், பாஸ்பரஸ் நிறைந்துள்ள இந்த மீன் உணவுல இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம், அயோடின் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ரூனஸ் இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய வகை மரத்துல இருந்து கிடைக்கிற பாதாம் பருப்புல இருந்து புரதச்சத்து நிறைய கிடைக்குது. இந்த பாதாம் பயிரிடுவதற்கு தேவையான அதிகளவிலான பரப்பளவு மற்றும் பாதாம் சாகுபடிக்கான நீர் தேவை மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தேவை காரணமாக இந்த உலகத்தோட பாதாம் ஏற்றுமதியில பாதிக்கு மேலான உற்பத்தியை கலிபோர்னியா தான் பண்ணுது. எல்டிஎல் கெட்ட கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதய நோய் ஆபத்து காரணிகளை குறைப்பதில் இந்த பாதாம் முக்கிய பங்கு வகிக்குது. 100 கிராம் பாதாம் பருப்புல ஏறக்குறைய 24 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 21.6 கிராம் கார்போஹைட்ரேட், 4.4 கிராம் சர்க்கரை, 49 கிராம் கொழுப்பு உள்பட ஏ, பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், மாங்கனீஸ், தாமிரம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ரொம்ப வளமான புரதத்தை பெறுவதற்கு மூலமான மாட்டிறைச்சியில கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகம். அதனால மெல்லியதான வெட்டப்பட்ட மாட்டிறைச்சியை தேர்ந்தெடுக்கிறது குறைவான கொழுப்பு போட அதிக புரதத்தையும் பெற முடியும். இறைச்சியில முதன்மையான பன்றி இறைச்சி, 2வதா கோழி இறைச்சிக்கு அடுத்தபடியாக 3வது அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுறது இறைச்சியா இந்த மாட்டிறைச்சிதான். 100 கிராம் மாட்டிறைச்சியில ஏறக்குறைய 26 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 15 கிராம் கொழுப்பு உள்பட பி, சி, டி, இ மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், தாமிரம், பாஸ்பரஸ், செலினியம், இரும்பு, துத்தநாகம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. உணவு வகைகளிலேயே அதிக அளவுக்கான புரதச்சத்து இருக்கிறது இந்த சிக்கன் பிரஸ்ட் அப்படிங்கிற கோழி செஞ்சு பகுதி இறைச்சியில தான் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இதுல புரதச்சத்து இருக்குது. லீன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லற அளவுக்கு ரொம்ப குறைந்த அளவுக்கான கொழுப்போட அதிக புரதச்சத்து கொண்டதுதான் இந்த கோழி இறைச்சி. 100 கிராம் சமைத்த சிக்கன் பிரஸ்ட்ல ஏறக்குறைய 26 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, அப்புறம் ஏறக்குறைய 12.5 கிராம் கொழுப்பு, பி3 அப்படிங்கிற நியாசின் மற்றும் பி6 அப்படிங்கிற பைரிடாக்சின் போன்ற வைட்டமின்கள் உள்பட ஏ வைட்டமின், இரும்பு சத்து மற்றும் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. உலகத்திலேயே அதிக புரதச்சத்து இருக்கிற உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மீன், கடல் உணவு, தோலற்ற இறைச்சி, பால், யோகர்ட், சீஸ், முட்டை, மாட்டிறைச்சி அப்படின்னு பெரும்பான்மையா நான்வெஜ் உணவுகள் தான் இருக்குது. இந்த நான்வெஜ்களிலிருந்து பெறக்கூடிய அளவிற்கான புரதம் தாவரங்களிலிருந்து கிடைப்பது அரிதாக இருக்குது. ஆனா நமக்கு தேவையான முழுமையான புரதச்சத்தையும் அதிக புரதச்சத்து மிக்க தாவர அடிப்படையிலான உணவை உட்கொள்வது தேவையான அளவுக்கான புரதச்சத்தை பெற முடியும். அப்படி புரதச்சத்துக்கள் மிகுந்த உணவுகளை பத்தி தான் 100 கிராம்ல எவ்வளோ புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில 10ல இருந்து அதிக புரதச்சத்து இருக்கிற காய்கறிகளைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள் சைவ உணவு உண்பவர்களுக்கும் வேகன் உணவு உட்கொள்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.
உணவுகள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், அலர்ஜி அப்படிங்கிற ஒவ்வாமை போன்ற பல உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும், உணவுப் பொருட்கள்ல சந்தேகம் இருக்கிறவங்களும் மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல உணவுகளை எடுத்துக்கலாம். மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமா கொண்டிருக்கிற வேர் காய்கறியான இந்த பீட்ரூட்லேயும் புரதச்சத்து இருக்குது. 100 கிராம் பீட்ரூட்ல ஏறக்குறைய 1.61 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 9.56 கிராம் கார்போஹைட்ரேட், 6.76 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், மாங்கனீஸ், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் இருக்குது. ஐரோப்பாவை பூர்வீகமா கொண்டிருக்கிற இலை காய்கறியான முட்டைக்கோஸ் தாவர வகையைச் சேர்ந்த இந்த கேல் அப்படிங்கிற பரட்டை கீரையிலேயும் புரதச்சத்து நிறைய இருக்குது. இந்த தாவரத்தோட இலைகளை தவிர மற்ற பகுதிகள் உணவுக்காக பயன்படுத்தப்படுது. அதாவது 100 கிராம் சமைத்த கேல்ல ஏறக்குறைய 1.9 கிராமும், பச்சையான கேல்ல ஏறக்குறைய 4.3 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 8.8 கிராம் அளவுக்கான கார்போஹைட்ரேட்டும், 2.3 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ, பி, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், இரும்புச்சத்து, கால்சியம், மேக்னீஸ், பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. ஓக்ரா அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற வெண்டைக்காயிலும் புரதச்சத்து அதிகமா இருக்குது. சிறிய வெள்ளை விதைகளோட நீண்டு இருக்கிற வித்தியாசமான தோற்றத்தோடு இருக்கிற இந்த காய்கறிதான் செரியில கிராவிட்டிக்கு எதிரா மேல் நோக்கி விளையக்கூடியது. 100 கிராம் வெண்டைக்காயில ஏறக்குறைய 1.9 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 7.46 கிராம் கார்போஹைட்ரேட், 1.48 கிராம் சர்க்கரை உள்பட வைட்டமின்கள் ஏ, சி, இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு சத்து போன்ற பல தாதுக்களும் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ, சீனிக்கிழங்கு அப்படிங்கிற பேர்லேயும் அழைக்கப்படுற இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குலேயும் அதிகளவுல புரதச்சத்து நிரம்பி இருக்குது. 100 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஏறக்குறைய 2 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 20.7 கிராம் கார்போஹைட்ரேட், 7.05 கிராம் ஸ்டார்ச், 6.5 கிராம் சர்க்கரை உட்பட நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் பி6 வைட்டமின்கள், மாங்கனீஸ், பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. கிழக்கு மத்திதரைக்கடல் மற்றும் மேற்கு ஆசியாவை தாயகமா கொண்டிருக்கிற இந்த அஸ்பாரகஸ் அப்படிங்கிறதுலயும் புரதச்சத்து இருக்குது. உண்ணக்கூடிய தளிர்களுக்காக வளர்க்கப்படும் இந்த அஸ்பாரகஸ் ஒரு வற்றாத பூக்கும் தாவர இனமாகும். ஒரு கப் சமைத்த அஸ்பாரகஸ்ல 4 கிராம் புரதம் இருக்குது. அதாவது 100 கிராம் அஸ்பாரகஸ்ல ஏறக்குறைய 2.2 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 4 கிராம் கார்போஹைட்ரேட், 1.88 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், இரும்பு சத்து, மாங்கனீஸ், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமா கொண்ட இந்த ஆர்டிக் சோக் அப்படிங்கிற கூனைப்பூக்கள் அப்படிங்கிறதுலயும் புரதச்சத்து இருக்குது. அதாவது 100 கிராம் ஆர்டிக் சோக்ல ஏறக்குறைய 2.81 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 11.57 கிராம் கார்போஹைட்ரேட், 0.96 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து, வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், இரும்பு சத்து, மாங்கனீஸ், பாஸ்பரஸ், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. ஆசியா மைனர் மற்றும் மத்தியதரைக்கடல் பகுதிகளுக்கு சொந்தமான முட்டைகோஸ் தாவர வகையைச் சேர்ந்த இந்த புரோகோலியிலேயும் நிறைய புரதச்சத்து இருக்குது. இதுல பெரிசா பச்சையா இருக்கிற மலர் தலைகளுக்காக பெயரிடப்படுது. இதோட பெரிய தலை, தண்டு மற்றும் சிறிய தொடர்புடைய இலைகள் போன்றவை உணவாக உண்ணப்படுது. அதாவது 100 கிராம் புரோக்கோலியில ஏறக்குறைய 2.82 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 6.64 கிராம் கார்போஹைட்ரேட், 1.7 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும், இரும்பு சத்து, மாங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. மத்திய ஆசியா மற்றும் தென்மேற்கு ஆசியாவை பூர்வீகமா கொண்டிருக்கிற ஆங்கிலத்துல ஸ்பினச் அப்படினும் தமிழ்ல பசலை கீரை அப்படினும் அழைக்கப்படுற பசலிக்கீரையில அதிகளவுல புரதச்சத்து நிறைஞ்சிருக்குது. 100 கிராம் பசலிக்கீரையில ஏறக்குறைய 2.9 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 3.6 கிராம் கார்போஹைட்ரேட், 0.4 கிராம் சர்க்கரை உள்பட ஏ, பி, சி மற்றும் கே வைட்டமின்கள், மாங்கனீஸ், மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் போன்ற பல தாது சத்துக்களும் இருக்குது. ஜெம்மிஃபெரா அப்படிங்கிற முட்டைகோஸ் வகை தாவர குடும்பத்தைச் சேர்ந்த சிறிய வட்டமான காய்கறி வகையைச் சேர்ந்த இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்டானது பெல்ஜியத்தை பூர்வீகமா கொண்டது.
அதாவது 100 கிராம் பிரசல்ஸ் ஸ்பரவுட்ல ஏறக்குறைய 3.48 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 8.95 கிராம் கார்போஹைட்ரேட், 2.2 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து, ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. மேற்கு ஆசியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமா கொண்டிருக்கிற இந்த பட்டாணிதான் இந்த புரதம் அதிகமா இருக்கிற காய்கறியிலேயே முதன்மையான காய்கறியாகும். 100 கிராம் பட்டாணியில ஏறக்குறைய 5.42 கிராம் அளவுக்கான புரதச்சத்து, 14.45 கிராம் கார்போஹைட்ரேட், 5.67 கிராம் சர்க்கரை உள்பட நார்ச்சத்து, ஏ, சி மற்றும் கே போன்ற வைட்டமின்களும் இரும்புச்சத்து, மாங்கனீஸ், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் இருக்குது. இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு தேவையான உயிர்வளி அப்படின்னு அழைக்கப்படுற ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவை உற்பத்தி செய்யறதுல தாவரங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நகரத்தரமான வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கும் ஆக்சிஜனை எளிமையா பெறுவதற்கும் வீட்டுக்குள்ளேயே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுற விதமான வீட்டு உட்புற தாவரங்கள் இருக்குது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா மனுஷங்களைப் போலவே சுவாசிக்கின்றன. இந்த ஒளிச்சேர்க்கையில கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுதுங்க. இது மனுஷங்களோட ஆரோக்கியத்திற்கு நல்ல விதமா அமையுது. அப்படி ஆக்சிஜனை அதிகமா உற்பத்தி செஞ்சு சுவாசத் மேம்படுத்துற 10 தாவரங்களைத்தான் இன்னைக்கு வீடியோவுல பார்க்க போறோம். போத்தோஸ் அழகான, சுறுசுறுப்பான, பசுமையான உட்புற தாவரங்கள்லேயே அதிகப்படியான ஆக்சிஜனை இரவு நேரங்கள்ல அதிகப்படியா வெளியிடுற ஒரு தாவரமாகும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டு மணி பிளான்ட் அப்படி அழைக்கப்படுற இந்த கோல்டன் போதோஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற காத்தோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான சிறந்த தாவரமாகும். இது வளிமண்டலத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், பென்சீன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற ஆபத்தான மாசுகளை போக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடோட உள்ளடக்கம் 454 ppmல இருந்து 425 ppm வரையில குறைக்கிறது மூலமா ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ppm அப்படிங்கிறது பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதாவது காத்துல ஒரு லிட்டர் அளவுல எவ்வளோ ஆக்சிஜன் போன்ற குறிப்பிட்ட வாயுக்களோட செறிவு இருக்குதுங்கிற அளவுதான் இந்த ppm அப்படிங்கிறது. இந்த தாவரங்களை வளர்த்தா சுவாச கோளாறுகள், தூக்க கோளாறுகள் குறைக்கிறதுக்கு இந்த உட்புற தாவரங்கள் பெரும்பான்மையா உதவுது. கோல்டன் பால், பட்டர்ஃப்ளை பால், எல்லோ பால் அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுற இந்த அரேகா பால் அப்படிங்கிற அரேகா பனை அப்படிங்கிறது வீட்டுல அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுற தாவரங்கள்ல ஒன்னான இது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய வீட்டு தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது. இது காத்துல இருக்கிற சைலீன் மற்றும் தோலுயின் போன்ற ஆபத்தான மாசுகளை நீக்குறது மட்டுமில்லாம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் ஆபத்தான டாக்ஸிக் ட்ரியோ அப்படின்னு அழைக்கப்படுற ஃபார்மால்டிஹைட், தோலுயின் மற்றும் டைபியூட்டைல் போன்ற ஆபத்தான மாசுக்களையும் காத்துல இருந்து அகற்றி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது. அருகருகே 2 அரேகா பனை வளர்க்கிறது கூடுதலான ஆக்சிஜனை அதிகரிக்கவும் உதவும். நைஜீரியா கிழக்கிலிருந்து காங்கோ வரையில இருக்கிற வெப்பமண்டலமான ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட டிராகைனா ட்ரைஃபாசியட்டா அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படிங்கிற பாம்பு தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கால தாவரமாகவும் வளர்க்கப்படுது. மிக குறைந்த அளவு தண்ணீரே தேவைப்படும் இது பலதரப்பட்ட ஈரப்பதமான நிலையிலும் வளரக்கூடிய இந்த பாம்பு தாவரங்கள் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், நைட்ரஜன் ஆக்சைடு, சைலீன், பென்சீன் மற்றும் ட்ரைக்ளோரோ எத்திலீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜன் நிறைஞ்ச காத்த வீட்டுக்கு தருது. முக்கியமாக இந்த தாவரம் பகல் நேரத்துல ஒளிச்சேர்க்கை செய்யுறதால இரவு நேரங்கள்ல ஆக்சிஜனை உறிஞ்சும் தன்மை இருக்கிறதால இந்த ஸ்னேக் பிளான்ட்டை இரவு நேரங்களில் படுக்கையறையில வைக்கக்கூடாது. தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய குளோரோஃபைட்டம் கோமோசம் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஸ்பைடல் பிளான்ட் அப்படிங்கிற சிலந்தி தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கால தாவரமாகவும் வளர்க்கப்படுது. ரொம்பவும் சுமாரான ஈயம் இருக்கிற வளம் குறைந்த மண்கள்லேயும் கூட மிதமான மற்றும் அதிக ஈரப்பதம் மற்றும் மறைமுகமான சூரிய ஒளியில வளரக்கூடிய இந்த சிலந்தி தாவரங்கள் காத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மால்டிஹைட் மற்றும் பென்சீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குது.
தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஸ்பேதிபிலியம் வால்லிசி அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த பீஸ் லில்லி அப்படிங்கிற அமைதி அல்லி செடி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கால தாவரமாகவும் வளர்க்கப்படுது. இந்த பீஸ் லில்லிகள் ஒரு தனித்துவமான கண்ணை கவரும் வெள்ளை மலரை கொண்டிருக்கிற வசீகரமானதும் அதிர்ஷ்டம் கொண்டதாகவும் கூட கருதப்படுது. 4 அடி வரையில வளரக்கூடிய இந்த அமைதி லில்லி காத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், பென்சீன், எத்திலீன் மற்றும் அம்மோனியா போன்ற நச்சுக்களை வடிகட்டி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது. தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய கெர்பெரா ஜேம்சனை அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த கெர்பெரா டெய்சி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் வண்ணமயமான அழகான அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது. இந்த கெர்பெரா டெய்சி 24 மணி நேரத்துல காத்துல இருக்கிற 67% பென்சீனையும் 50% ஃபார்மால்டிஹைட்டையும் 35% ட்ரைக்ளோரோ எத்திலீனையும் உறிஞ்சி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது. பசுமையற்ற வற்றாத அரேபிய தீபகற்பத்தை பூர்வீகமாக கொண்ட ஆலே பார்பாடென்சிஸ் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஆலிவேரா அப்படிங்கிற கற்றாழை அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுற சதைப்பற்றுள்ள தாவரமாகும். இந்த கற்றாழையில இருக்கிற மேற்தோலில் நச்சுத்தன்மை கொண்ட அலோயின் இருக்கிறதால இதோட உட்பகுதியில இருக்கிற ஜெல் பகுதி மட்டுமே பயன்படுத்தப்படுது. தோல் லோஷன்கள், அழகு சாதன பொருட்கள், களிம்புகள, சிறிய தீக்காயங்கள், தோல் சிராய்ப்புகள், பூச்சி கடித்தல், காற்றில் எரிதல் போன்ற பல பொருட்கள் இந்த கற்றாழையின் ஜெல்லிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இரவு நேரங்கள்ல அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால இரவு நேரங்கள்ல படுக்கையறையிலேயும் மூடிய அறைகள்லேயும் கூட வளரும் இந்த கற்றாழை பல்வேறு சிகிச்சைகளுக்கும் இயற்கை சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்படும் மருத்துவ தாவரமாகும். தென்கிழக்கு ஆசியா மற்றும் வடமத்திய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வற்றாத நறுமண தாவரமான ஓசிமும் டெனிஃப்ளோரம் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஹோலி பேசில் அப்படிங்கிற துளசி செடி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் தெய்வீக தன்மையுடைய தாவரமாக வீட்டுகளின் முன் வாசல்களிலும் வளர்க்கப்படுது. துளசி செடியானது காத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற ஆபத்தான மாசுகள் உறிஞ்சி ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 20 மணி நேரம் சுத்தமான ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு வழங்குது. மூலிகைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த துளசி செடியானது ஆஸ்துமா, சளி, தொண்டைப்புண், உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, கல்லீரல், தோல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மன அழுத்தத்திற்கு நிவாரணியாகவும் செயல்படுது. இதுல இ, சி மற்றும் கே வைட்டமின்கள் உட்பட கால்சியம், இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் இருக்குது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஃபீகஸ் பெஞ்சமினா அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த வீப்பிங் ஃபிக் அப்படிங்கிற அழுகை அத்தி தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது. சூரிய ஒளியில வளரக்கூடிய இந்த சிலந்தி தாவரங்கள் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், சைலீன் மற்றும் டொலுயின் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது. கொலம்பியா மற்றும் ஈக்குவடார் பகுதியை பூர்வீகமாக கொண்ட அந்தூரியம் ஆன்ரேயேன்னும் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த அந்தூரியம் அப்படிங்கிற அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுற வற்றாத பூக்கும் மூலிகை தாவரமாகும். இந்த அந்தூரியம் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட், அம்மோனியா மற்றும் சைலீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குது. பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா அழகா இருக்கிற இந்த அந்தூரியம் சிறியளவுல கால்சியம் ஆக்சலேட் படிகங்கள் இருக்கிறதால அந்தூரியத்தோட சாறு கண்கள்லேயோ தோள்கள்லேயோ பட்டா எரிச்சல் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும்ங்கிறதையும் நினைவுல வச்சுக்கோங்க. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 33வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.